மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட். இன்னைக்கு அக்ஷயா சிஸ்டருக்கு 3 மணிக்கு வந்து சர்ஜரி பண்ண போகிறாங்க. நியர்லி 14 ஹவர்ஸ் ஆஃப் சர்ஜரி வந்து நடக்க போகுதாம். நிஜமாவே ரொம்ப 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 ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் தான். ஏன்னா நான்லாம் வந்து அந்த சி செக்ஷன் வெறும் 1 hour சர்ஜரி, அதுக்கே அவ்வளோ பயந்து அழுது அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணேன். பட் இது வந்து பிரெயினில் ஒரு சர்ஜரி, அதுவும் 14 மணி நேரம் டாக்டர்ஸ் வந்து தொடர்ந்து பண்ண போகிறாங்க. அவங்களுக்கும் சேலஞ்சிங்காக இருக்க போகுது, அக்ஷயா சிஸ்டருக்கும் இருக்க போகுது. பட் அவங்களுக்கு நிறைய வில் பவர் இருக்குது, பாசிட்டிவ் குயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு நானுமே ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி தைப்பூசம், முருகரை நல்லா வேண்டிக்கிட்டு எல்லாரோட ப்ரேயர்ஸுமே கண்டிப்பாக அவங்க வந்து சீக்கிரமே குணமடைய வச்சிரும் அப்படின்னு தான். ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனதுமே அவங்க பிரதர் வந்து கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பாங்க. நானுமே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்களும் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுங்க மனசார. கண்டிப்பாக நம்ம அக்ஷயா சிஸ்டர் திரும்பி வந்துருவாங்க. நமக்கே வந்து அந்த சர்ஜரி நினச்சி படபடப்பாக இருக்கு. அவங்க பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய மைண்ட் செட்லாம் நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. பட் எனிவேஸ் நல்ல டாக்டர்ஸ் ஒரு நல்ல ஹோப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ப்ரேயர்ஸும் அங்கே வந்து சேர்த்து வைப்போம் நம்ம அக்ஷயா சிஸ்டருக்காக. ஓகே, அடுத்த அப்டேட்க்கு போகலாம். மகாநதி எடிட்டர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல அவங்க வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நம்ம அவுட் ஹவுஸை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு சாங் கூட எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு கமெண்ட் கூட இன்னைக்கு மார்னிங் பார்த்து நல்லா சிரிச்சிட்டேன். ஈவன் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் தான் சொல்லுவாங்க சத்தமாக சிரிச்சிட்டேன் சிஸ்டர்னா, அந்த மாதிரி தான் சத்தமாக சிரிச்சிட்டேன். அதாவது இப்படி ஒரு எடிட்டர் இருந்தால் மகாநதி 1000 இல்லை கண்டிப்பாக 2000 எபிசோட் கூட போகும்னு சொல்லி. பிகாஸ் அந்த சாங்கை ஸ்லோ மோஷனில் போட்டு அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஓட்டிடுறாங்க அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் அவருக்கு பிடிச்ச சாங்கெல்லாம் வந்து மகாநதியில் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஃபேவரேட் சாங் எம்என்னு சொல்லிட்டு தான் இந்த முறையும் போட்டிருக்காரு. எனிவேஸ் சாங் செலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, எடிட்டர்ஸ் போடுற சாங்ஸ் எல்லாமே. அண்ட் இன்னொரு சைடு நம்ம பசுபதி ரகட் லுக்கில் செம்மையா ஸ்டைலிஷாக எப்படி சொல்றது, புது மாப்பிள்ள மாதிரி வேட்டி சட்டெல்லாம் போட்டு அழகாக இருக்காரு. பட் அது வந்து மகாநதி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மகாநதினா கண்டிப்பாக ஏதாவது சம்பவம் லோடிங் ஆர் எம்என் ஹேஷ்டாக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து நார்மலாக எடுத்த ஒரு பிக்சரை இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில். வேறு எதுவும் இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஈவன் மார்னிங் ராகினி மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க தைப்பூசம் அப்படின்னு சொல்லி. மற்றபடி ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைச்சா இன்ஸ்டன்ட்டாக ஷேர் பண்ண நீங்கள் எல்லாரும் அக்ஷயா சிஸ்டருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.